Okay, so these are the 4 important things in your practical life you have to follow. புரிஞ்சுதா? யாராவது ஒருத்தர் ரிப்பீட் பண்ணுங்க பாப்போம். இந்த தேர்ட் ரோ. ஃபர்ஸ்ட் வந்து பேஷன்ஸ் அண்ட் சின்சியரிட்டியா இருக்கணும். நம்மளே கேர் பண்ணிக்கணும். பேஷண்டோட கேரும் பார்க்கணும். அப்போ இந்த சென்ஸ் நம்ம பேஷண்ட்டை போயிட்டு ட்ரீட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் அந்த நம்ம சானிடைஸ் பண்ணிட்டு நம்மளால வந்து பேஷண்ட்க்கு வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றத நம்ம வந்து நல்ல நடக்குதோ இல்லையோ கெட்டது நடந்ததாவே இருக்க கூடாது. அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து எந்த நம்ம பண்ணாலும் ப்ராப்பரா டாக்குமெண்டேஷன் வந்து பண்ணிருக்கணும். ஓகேவா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? Okay, these are the basics for any department. Okay, other things you all will do. சரியா? இப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது you want to add on something which I left? மேடம் சொன்னதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து பார்த்ததுல அட்டென்ஷன் டு டீடைல். ஏன்னா நீங்க எல்லாருமே வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ், அது நாட் ஒன்லி கிளினிக்கல் கேர், அது டெக்னீஷியனா இருக்கட்டும், பிசியோதெரபிஸ்டா இருக்கட்டும், எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து அட்டென்ஷன் டு டீடைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்டென்ஷன் டு டீடைல் என்னன்னா பண்றது கவனமா பண்றது. அங்கேதான் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறது, சொந்த ஹாஸ்பிட்டல், வெளி ஹாஸ்பிட்டல், ஃபுல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி, அது நடக்கும், மிஸ்டேக்ஸ் நடக்கும். அதில் வந்து நடக்கிற மிஸ்டேக்ஸில் 10ல் 1 மிஸ்டேக் தான் வெளியே வரும். 9 மிஸ்டேக் வந்து மோஸ்ட்லி பேஷண்ட்டை பாதிக்காது. அந்த ஒரு மிஸ்டேக் வந்து பேஷண்ட்டை பாதிச்சுன்னா இட்ஸ் பி ரியலி பேட் ஃபார் தட் பேஷண்ட். அந்த பேஷண்ட்டுக்கு அது பெரிய ப்ராப்ளம் தான். ஸோ அட்டென்ஷன் டு டீடைல் வந்து நீங்கள் இருக்க ஃபீல்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயாலிசிஸ், எனிபடி, paramedical doctors, everybody in the hospital, attention to detail. Patient vital down